பணிகள் முடங்கியிருந்த ஒரு சூழலில், அதாவது தொடங்கப்படாமல் இருந்த சூழலில் மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்கள் உடனடியாக தொடங்கப்படும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம், அம்மா உணவகங்கள், பல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் திறப்பு போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்படும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் சம்பந்தப்பட்ட புதிய திட்டங்களை அதிமுக அரசு ஜெயலலிதா பதவியேற்றவுடன் அறிவிப்பதற்காக காத்திருந்தது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு மக்கள் நல திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தலைமைச் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் போயஸ் வட்டத்துக்குள் வரக்கூடிய நேரடி காட்சியில் நாம் பார்க்கிறோம். கார்த்திகேயன், அந்த காட்சியில பார்த்துட்டு உங்களுக்கான விவரங்களை நான் கொடுக்கிறேன். தற்போது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் வாகனம் வருகிறது, இந்த கான்வாயும் வருகிறது, அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டும் தன்னுடைய இன்றைய அலுவல்களை முடித்துக் கொண்டு மீண்டும் அவர் போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் வரக்கூடிய அந்த காட்சியில் தான் நாம் பார்க்கிறோம். தற்போது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளே சென்றிருக்கிறார். தற்போதைய நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளே சென்றிருக்கிற நேரடி காட்சியில் நாம் பார்க்கிறோம். இந்த வாகனங்களை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் போயஸ் சுற்றுலத்திற்கு மீண்டும் திரும்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அவருடைய பயணப்பாதை திட்டமிட்ட நேரத்தை விட சற்று கூடுதல் நேரம் பிடித்திருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனெனில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இரு மருங்கிலும் நின்று அவரை வரவேற்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஒரு வகையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட அவர் வாகனம் செல்வதிலேயே ஒரு தாமதம் ஏற்பட்டதால் தான் அனைத்து தொண்டர்களையும் பார்த்துவிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது பெரியார் சிலையிலிருந்து கத்தீட்ரல் சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் தற்போது பின்னி ரோடு சந்திப்பில் திரும்பி மீண்டும் போயஸ் தோட்டத்திற்கு வருவார். அந்த நேரடி காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களின் அந்த நேரடி காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கார்த்திகேயன், அவர் மீண்டும் போயஸ் குற்றத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சியில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக 1:38 மணிக்கு தொடங்கிய இந்த அலுவல் பயணம் என்பது 3:28 மணி, சரியாக 2 மணி நேரங்களில் முடிந்திருக்கிறது. 217 நாட்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தற்போது மீண்டும் போயஸ் சுற்றுலத்திற்கு திரும்பி இருக்கிறார். இன்று நாள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தொண்டர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த காட்சியில் நீ பார்க்கலாம். கார்த்திகேயன், தொண்டர்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கூடிய காட்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இரட்டை சின்னங்களை காட்டி அவர்கள் கோஷமிடக்கூடிய அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். கார்த்திகேயன், ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இந்த காட்சியில் இருக்கிறது. சில தொண்டர்கள் நம்மோடு பேச விரும்புகிறார்கள். கார்த்திகேயன், அவரிடம் பேசுவோம். மதன், 214 நாள் பொறுத்து தவமா இருந்து உலகத்தை ஆளும் சக்தியா வந்திருக்காங்க. உலகத்தை ஆளும் சக்தியா வந்திருக்காங்க. இனி தமிழகத்துக்கு சூப்பரா இருக்க போது மக்கள் சேவை மகேந்திர சேவையா பண்ண போறாங்க. அம்மா அவர்கள் அருமையான அபிநய திட்டமாக தொண்டர்கள் அனைவர்களுக்கும் கலைய கண்மணிகளுக்கும் இது போன்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், தொண்டர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் தற்போதைய நிலவரம். மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சூழல் இன்று முழுவதும் அதிமுக தொண்டர்கள் இருந்த காட்சியில் நாம் பார்த்தோம். குறைந்தபட்சம் 1 லட்சம் தொண்டர்கள் இன்று சென்னை மாநகரத்தில் குழுமியிருப்பார்கள் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன்.